الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم وقال تعالى أيضا من يريد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء وقال تعالى أيضا يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வந்தேவுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுடைய ஆகிரத்தை தயாரித்துக் கொள்வதற்காக மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறார். நாங்கள் தயாரிக்கக்கூடிய எங்களை தயாரிப்புக்கு தரப்பட்ட காலம் கொஞ்ச காலம்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வருடங்கள் தான். ஆனால் இந்த தயாரித்த வாழ்க்கையை வைத்து நாம் அனுபவிக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கை அது அழிவு முடிவில்லாத நிரந்தரமான வாழ்க்கை. இங்க தயாரிக்கணும், அங்க அனுபவிக்கணும். இப்படி வாழ்க்கையை ரெண்டு பகுதியாக தான் பிரிச்சிருக்கிறார். தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு அளவு அனுபவிக்கலாம், ஆனால் உண்மையாக அனுபவிக்க போறது ஆசிரத்துல தான். அனுபவிக்கக்கூடிய இடத்துல தயாரிப்புக்கு எந்த சந்தர்ப்பமும் வாய்ப்பு கிடையாது. யாராவது மௌத்துக்கு பின்னால நான் நல்லாமல் செய்ய போறேன், நான் நிறைய அப்படி செய்ய போறேன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லப்படும் இது தயாரிப்புக்குள்ள காலம் இல்லை. ஆசிரத்துல செய்யக்கூடிய மௌத்துக்கு பின்னால யாராவது தொழுது கொண்டிருந்தாலும் சரி, கபூர்லையும் பலர்கள் தொழுவதற்கு அல்லா இடத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்படி சந்தர்ப்பங்கள் கிடைச்சாலும் அந்த தொழுகைக்கு எந்த நன்மை இல்லை. நான் சொர்க்கத்தை தொழுது கொண்டே இருக்க போறேன் அப்படி சந்தர்ப்பம் இருக்கு தாராளமா இருந்தாலும் அவருக்கு அந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்காது. எனவே மௌத்தோட ஆரம்பிக்கக்கூடிய ஆசிரத்துடைய வாழ்க்கையில யாராவது நன்மை செய்வது தேவையே இல்லை. அப்படி ஏதாவது நல்ல காரியத்தை செய்தாலும், திக்ருகள் செய்தாலும், அமல்கள் தொழுதாலும் அதுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஏன்னா அது கூலிக்குள்ள இடம், அது கூலி கொடுக்கக்கூடிய இடம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அங்கே என்ன சொல்லப்படும் என்றால் நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடியுங்க,
நல்ல அனுபவிங்க. இதெல்லாம் நீங்க உலகத்துல வாழ்ந்த காலத்துல செஞ்ச அமல்களுக்கு பதிலாகத்தான் இந்த பாக்கியங்களை தந்திருக்கிறோம். நல்லா அனுபவிங்கன்னு சொல்லப்படுகிற ஒழிய அங்க தொழுங்க, ஜக்காத் கொடுங்க, அந்த அமல் செய்யுங்க, இந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லப்படவே மாட்டார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எங்களுக்கு இந்த உலகத்துல தரப்பட்ட சுருக்கமான காலம் வருஷத்துடைய கடைசி ஜும்மால 2024 கடைசி ஜும்மா தான் இதோட வருஷம் முடிச்சு. 6 கிழமை 2025 ஜும்மா ஆரம்பிக்குது. இப்படி காலங்கள் நேரங்கள் போயிட்டு கொண்டே இருக்கு. ஒரு பெரியார் சொல்றார், நாங்க புது நாட்களை கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்படி லீவ் வருவது, இப்படி வரக்கூடிய புது நாட்களை கொண்டு நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்றார். ஒவ்வொரு நாள் போக போக எங்களோட மௌத்துடைய நாள் எழுதிக்கொண்டு இதுதான் நடக்குது. அதற்கு அழிவதை எல்லாம் தாராள சொல்றாங்க. இருத்தஹலத் துன்யா முதுஹிரா வர்தஹலத் ஆகிரத்து முதுஹிலா فلكل واحدة منهما بنون فكونوا أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا فإن اليوم عمل ولا حساب وغدا حساب ولا عمل. அறிவுரையெல்லாம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் துனியாவை விட்டு பின்னோக்கிறோம், ஆகிரத்தை முன்னோக்கிறோம். அதுதான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்களுக்கு மவுத்து முடிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு வருடம், ஒரு நாள், ஒரு நேரம் முடிவு செய்யப்பட்டு அந்த நாளை, அந்த வருடத்தை நாங்கள் நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கோம். அப்ப இங்கிருந்து துனியாவுக்கு தூரமாகவும் ஆக்கிரத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து கொழும்புக்கு போறேன்னா வாகனத்தை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சா ஒவ்வொரு நிமிடமாக நாங்கள் எங்களை ஊரை விட்டு தூரமாகிறோம், கொள்கொண்டே இருக்கிறோம். இதே மாதிரி எங்களோட வாழ்க்கை ஆரம்பித்தது ஒரு நாள்ல, எங்களோட வாழ்க்கை முடிய போது இன்னொரு நாள்ல, ஒவ்வொரு நாளும் அந்த முடிகிற நாள நிறுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லி சொல்றாங்க அலிரலியல்லாஹு உலகத்துக்கு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க ஒரு துனியாவுக்காக. அவங்களோட நோக்கம் தள்ளி சம்பாதிக்கணும், நல்லா தின்னணும், குடிக்கணும், உடுக்கணும், ஆடப்படமா வாழணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இரவு பகலான கவலை துனியாத கவலை. ஆசிரத்தை பற்றி கவலையே இல்லை. எனவே உலகத்துக்கு அபுனா துனியா, துனியாவுக்கு சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க உங்களை ஆக்கிக் கொள்ளாதீங்க. நீங்க ஆசிரத்துக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாவுக்காக, ஆக்கிரத்துக்காக, அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அவங்க என்ன செஞ்சாலும் அதுதான். ஒருத்தரை மஹப்பத் வச்சாலும் அல்லாவுக்காக, ஒருத்தரை கோவிச்சாலும் அல்லாவுக்காக, ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் அல்லாவுக்காக, செய்த உதவியை தடுத்தாலும் அல்லாவுக்காக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆஃபா லில்லாஹ் வ மன்அ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைத்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கோவித்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுத்தாரோ அவருடைய ஈமான் பூர்த்தியாகிக் கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அப்படி ஆகிரத்தை நோக்கமா வச்சு வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நீங்க உங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கிக்கொள்ள. ஏனென்றால் அது நான் சொல்றாங்க, பையன்களையோ மாமல் வளாகிட்டா இந்த உலகத்துல வேலை செய்யறதுக்கா நன்மையோ தீமையோ செய்த இடம் தான் இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் விருப்பம். விரும்பினா நன்மை செய்யலாம், விரும்பினா பாவத்தை செய்யலாம். அவருக்கு சொர்க்கம் தேவையில்லை, அல்லாத பொருத்தம் தேவையில்லை, அவர் நன்மையை செஞ்சு கொள்ளலாம். இல்ல அது வந்து எனக்கு தேவையில்லை, நான் நரகம் போனாலும் பிரச்சனை இல்லை, அது மாற்றமாக நடந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி சொல்றேன். விருப்பம் என்ன ஈமான் கொள்ளுங்க, விருப்பம் என்ன இல்லைன்னா நிராகரி, அது உங்களோட விருப்பம். சொல்றாங்க எங்களோட இஷ்டம் என்று, அந்த இஷ்டியாரியை சொல்றதா அதை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறார். எனக்கு விருப்பமாய் நான் நடப்பேன், அது உங்களோட இஷ்டம். நான் நினைச்சா கலிய சம்பாதிச்சு சதகா செய்வேன், நினைச்சா நான் கலிய சம்பாதிச்சு குடிப்பேன், அது உங்களோட விருப்பம். அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்கப்படுத்திருக்கிறார். நல்லது இது,
கெட்டது எது, நலவுகளுடைய முடிவு துனியாத ஆக்கிரத்துல எது, கெடுதிகளுடைய முடிவு துனியாத ஆக்கிரத்துல எது, சொர்க்கம் இது, நரகம் இது, சொர்க்கத்தில் உள்ள சாப்பாடு, சொர்க்கத்தில் உள்ள ஆடைகள், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்கள், பாக்கியங்கள், மாளிகைகள், பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீராறு, எல்லாத்தையும் சொர்க்கத்தை பற்றி விளங்குவாங்க. நரகம் வேண்டா இதுதான் அங்குள்ள நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு துணியாத நெருப்பு மாதிரி இல்ல, இதை விட 69 மடங்கு காரணமாகும். துணியாத நெருப்பு பட்ட இடம் தானே சுடுபடும், நரகத்துடைய நெருப்பு உடல்ல எங்க பட்டாலும் மாட்டலாம், இருதயத்தை காக்கும். அல்லாஹ்வுடைய நெருப்பு உள்ளங்களை நெஞ்சங்களை ஊடுருவி கொண்டு போகிறார். நரகத்துடைய நெருப்பு உலகத்தை ஒருத்தருக்கு பட்டா உடனே மௌத்தா போகும், விரல் நுனியில பட்டா போதும் உடனே மௌத்து. நடந்த சம்பவங்கள் கபரை தோண்டி, கபரு தோண்ட போல, மையத்தை கபர்ல வைக்க போல, புலத்து வந்து கபர்ல விழுந்து அவருக்கு தெரியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தேடி பார்க்கிறார், பேச காண இல்லை, அவர் விலகி கொண்டார், கபர்ல விழுந்திருக்கிற கபரை தோன்றார், ஒருத்தருக்கு தெரியாம போய் அவர் கபருள்ள கையை போட்டதோடே அதே நிலைமையில போகும். இது சம்பந்தமா, இது இந்தியாவில் நடந்த சம்பவம், இந்த இந்தியாவில் நடந்த சம்பவம். இது சம்பந்தமா உலமாக்கள் கிட்ட கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க அந்த மௌத்தான பெண் தொழுகை இல்லாம மௌத்தாவி இருக்கிறார், தொழாத நிலைமையில மௌத்தான பெண். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்குது, தொழாதவங்களோட கபர்ல நெருப்பு எரிக்கப்படும், தொழுகை இல்லாம மௌத்தான கபர்ல நெருப்பு எரிக்கப்படும். எனவே அந்த நெருப்பு தான் கையில பற்றிக்கு அவர் ஆக்கிரத்துடைய நெருப்பு, கபருடைய நெருப்பு துணியால் ஒருத்தனுக்கு போட்டா உடனே மௌத்தாகும். அந்த அடிப்படையில் அவங்க இந்த ஆயத்தை நான் ஓதக்கூடிய நேரத்தில் மதரசால எங்களோட உஸ்தாத் நாம இந்தியாவை சேர்ந்தவங்க இந்த சம்பவத்தை சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் என்றா என்ன, அங்குள்ள நெருப்பு என்றா என்ன, அங்குள்ள சாப்பாடு என்ன, அங்குள்ள பானங்கள் என்ன, நரகவாசிகளுக்கு தண்ணி கொடுக்கப்படும், அது கடுமையான சூடான தண்ணி, அதை குடிச்சா குடல் துண்டு துண்டா போகும் என்றான். நரகவாசிகள் தண்ணி கேட்டு கெஞ்சுவாங்க பல 1000 வருடங்கள். அதுக்கு பின்னால் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படும். அந்த தண்ணி என்ன, தண்ணி அல்ல, எண்ணெயில மண்டி, எண்ணெய காட்சி, ஜெய்தூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அந்த எண்ணெய காட்சி எடுக்கப்பட எண்ணெயில மண்டிக்கு தான் முகல் இருக்கிறது. அப்ப தாகம், அவன் கடுமையான தாகம், அதை குடிப்பாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அதை குடிக்க கிட்ட எடுக்கப்பட முகம் கிடைக்கிற இடம் அதுல விழுது, முகம் கல்வி போய் அவ்வளவு சூடு. அல்லாஹ் சொன்னா குடிக்கிற தண்ணியிலே கெட்ட தண்ணி நடக்கக்கூடியது. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பான இந்த நரகத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுதற்கு பின்னால அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 தடவை யா அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாய். அதே போல சுபஹ் தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 தடவை கேட்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நரகத்தை பற்றி இந்த ஷஜரத்தன் தர்கூம் தஆமுல் அஸீம் லா யாக்குலுஹு இல்லல் காஃபிஊன். நரகவாசிகளுடைய சாப்பாடு அல்லாஹ் சொல்றான், அது தர்கூம் என்று சொல்லக்கூடிய கல்வி முள்ளுகள், அது சாப்பிடுறதுக்கு உள்ளதல்ல. நரகத்துடைய சாப்பாடு லா யுஸ்பினு வலா யுக்னி மின் ஜூ, அது உடனே கொடுக்க வைக்கவும் மாட்டாது, பசிய போக்கவும் மாட்டாது. சாப்பிட்டு பசி போற சாப்பாடு அல்ல நரகத்துடைய சாப்பாடு. அது இன்னும் வேதனை கூட்டத்துக்குள்ள சாப்பாடு. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பாடு. எத்தனை பேர் எங்கடவுல தொழுகை இல்லாம இருக்கிறாங்க, தொழுகை இல்லாம மௌத்தாவுறாங்க. மார்க்க சட்டப்படி உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, குர்ஆன் ஹதீஸை வச்சுதான் இந்த ஃபத்வாக்கள்
5 நேரம் தொழுக கடமை என்று விளங்கியும் ஒருத்தர் சொல்லாம மௌத்தாவினா அவரை குளிப்பாட்ட தேவையில்லை, கபம் செய்ய தேவையில்லை, தொழுவிக்க தேவையில்லை. ஒரு பூனை குட்டி செத்தா எங்கேயாவது புளிய தோண்டி அடக்கிற மாதிரி அதை அப்படியே புதைச்சி விட்டாங்க. சொல்லாத மனிதன் அப்படி அடக்கும். ஆனா நாங்க யாரும் அப்படி செய்யறது. ஏன்னா அந்த அளவு முக்கியமான ஒரு அமல் தான் சொல்லுவோம். எவ்வளவு பேர் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தொழில் இல்லாம ஒவ்வொரு குடும்ப தலைவரும் பொறுப்புதானே. மாப்பிள்ளையில வேலை தள்ளி சம்பாதிச்சு முடிக்கட்டி வாகனம் வாங்கி நல்லா சின்ன குடிக்க கொடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலாக இன்னொரு பொறுப்பு இருக்கு. ஓ அன்பொந்தன்போம் வானிலை பொன்னாரா. குடும்ப தலைவரை பார்த்துதான் சொல்றாங்க, மாப்பிள்ளமார பார்த்து சொல்ற உங்களோட பொறுப்பு உங்களையும் உங்களோட பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது உங்களோட பொறுப்பு. மனைவி மக்களுக்கு தீர சொல்லணும், வீட்டுல அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும், வீட்டுல மனைவி மக்களோட இருந்து குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்தணும். மனைவிமாருக்கு உங்களோட வீட்டுல குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்தும், உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை வீட்டுல ஞாபகப்படுத்தணும். பிள்ளைகளோட இருந்து தர்பிய செய்யணும், நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை பிள்ளைங்க ஓதல் படிப்பு எல்லாத்திலையும் கவனம் செலுத்தும். எங்களோட பிள்ளைதான் அல்லாஹ் தந்த பெரிய சொத்து. எங்களால சாதிக்கையாத பல சாதனைகளை எங்களோட பிள்ளைகளை கொண்டு சாதிக்க நல்ல திறமையான பிள்ளைகள். இந்த காலத்துல மாதிரி இல்லை, இப்போ உள்ள பிள்ளைகள் அல்லாஹ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி திறமைகள் அறிவாற்றல் நுணுக்கங்களை கொடுத்தீங்கிறாங்க. நாங்க போனதுக்கு கூட தரமாக பிள்ளைகளுக்கு என்னென்னமோ செஞ்சு காட்டுறாங்க. அவங்க படிச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கேட்டவங்க பார்த்ததும் இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இந்த திறமையான பிள்ளைகளை சரியான வழியில வழி நடக்கிற பொறுப்பு ஒவ்வொரு தாய்த்தனுடைய பொறுப்பு. பெரும் சிலவங்களுக்கு கொண்டாட்டி கொள்ள குட்டியிருக்கு கை கொடுக்க நேரமே இல்லை. இந்த நேரம் சம்பாதிக்கிறது தான். சம்பாதிக்க ஒரு கட்டாயம். நாங்க வாங்க சொல்ல இல்லை, மனைவி மக்களுக்கு ஹலாலா சம்பாதிச்சு உண்ண குடிக்க உடுக்க கொடுக்கிறது, பிள்ளைகளை ஓத படிக்க வைக்கிறது, அதுக்கு செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் நீதான் தராசியில நன்மையுடைய தட்டுல ஆக வேளாக வைக்கப்படுவது வந்து அதுக்காக தொழிலை பாலாக்கி அமளி வாதத்துல பாலாக்கி கொண்டு ஏழை கடமைகளை பாலாக்கி கொண்டு சம்பாதிக்க சொல்லி வந்தீங்க. அப்ப நாங்க ஒரு கடமையை மட்டும் செய்யறோம், அடுத்த கடமைகளை பாலாக்குறோம். அப்ப இந்த இதுக்கு நன்மை கிடைக்குது, அதனால பாவம் கிடைக்குது. அதனால நிஜமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில அல்லாஹ் குர்ஆன்ல நான் சொல்ல வந்த விஷயம் ரெண்டையும் தெளிவாக விளங்கப்படுத்தி, சொர்க்கம் நரகம், நன்மை தீமை, ஹலால் ஹராம், வெற்றிக்கு வழி என்ன, தோல்விக்கு வழி என்ன, இதெல்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தி எங்களுக்கு நல்ல புத்திய தந்திருக்கிறார். சிந்திச்சு விளங்கி கொண்டது அகல். அடுத்தது எங்களுக்கு இஹ்தியாரி. இஹ்தியாரி என்பது எங்களோட சாய்ஸ், எங்களோட விருப்பம், எங்களோட இஷ்டம், எங்களை இஷ்டப்படி செயல்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அடுத்தது நாங்க விரும்புறத அடையிறதுக்கு உடல் உறுப்புகளை சக்தியை தந்திருக்கிறார். சக்தியை சொல்லக்கூடிய உடல் உறுப்புகளை சக்தியை தந்திருக்கிறார். இது எல்லாத்தையும் தந்து எங்களுக்கு ஒரு 50-80 வருஷம் டைமையும் தந்து இதாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்திங்களோ, நீங்க முடிவு செய்யுங்க, நீங்க சொர்க்கம் போக விருப்பமா நரகம் போக விருப்பமா, அதுக்கு நீங்களே வழியை தெரிவு செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, அடையுங்க. இதுதான் அல்லாஹ் நல்லதுக்கு உதவி செய்யறான். அவன் 100 எங்களுக்கு நலவத்தான் நாட்டான். அவன் எப்பயும் எங்களுக்கு எழுதிய நாட்கள் இல்லை. அவனால உண்டாக்கப்பட்ட அடியார்கள் இந்த மனிதர்கள் எவனும் படைக்க இல்லை. எந்த கடவுளும் எந்த தெய்வமும் எந்த ஆண்டவனும் படைக்க இல்லை. எவனும் சொல்லவும் இல்லை, நாட்டாம் படைக்க சொன்னவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரன் நான் என்று சொன்னவன் எவன்? சிவன் சொல்லவும் இல்லை, ஜீசஸ் சொல்லவும் இல்லை, புத்தர் சொல்லவும் இல்லை, வேற எவனும் சொல்ல இல்லை. சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவர் மட்டும்தான். நாங்க வெளியவங்க கேள்வி கேட்போம், நாங்க தெளிவாக பேசுவோம். வாங்க, நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் கொண்டாங்க, நாங்க சொல்றதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க. நீங்க உண்மை சொல்லக்கூடியவர்களா இருந்தா நீங்க சொல்றதுக்குள்ள ஆதாரத்தை கொண்டு வாங்க. நான் தான் படைத்தேன், நான் தான் பரிபாலிக்கிறேன், நான் தான் பாதுகாக்கிறேன், நான் தான் உணவளிக்கிறேன்,
நான் தான் இரவு பகல மாற்றி அமைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் தான், இதெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறவன் தான், என்ன தவிர எவனும் இல்லை என்று குர்ஆன் சொல்றான். قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون. என்னை தவிர வேற எவனாவது இருந்தால் செஞ்சு காட்டட்டும் சொல்றார். நான் இந்த இரவை உலகம் அழியும் வரைக்கும் இரவாகவே ஆக்கினால், இந்த இரவை பகலாக்கக்கூடிய எந்த கடவுளாவது எந்த ஆண்டவனாவது இருக்கிறானா கேட்கிறான். எப்படி ஏன் இருப்பார்? ஏதோ நாங்கள் நினைக்கிற இஸ்லாம் எங்களுக்கு மட்டும் சொந்தம், குர்ஆன் எங்களுக்கு மட்டும் சொந்தம். இது அவர்களுக்கு அந்நிய மக்களுக்கு இந்த குர்ஆன் பிரிக்கக்கூடாது, தர்ஜுமா பிரிக்கக்கூடாது, மார்க்கத்தை விளங்கக்கூடாது. இதற்கு அதை பற்றி பிரிக்கவே இல்லை. ஏதோ நாங்கள் மட்டும் சொர்க்கம் போனா போதும், மக்கள் எவ்வளவு நடக்க போனாலும் எங்களுக்கு பிரச்சனை. இந்த குர்ஆன் ஹதீஸ எங்களுக்குள்ளே தான் பயன் பண்ண முடியும். எனக்கு கவலை அதுதான். ஸ்ரீலங்காவில் 350-400 மதரசாக்கள் ஒவ்வொரு வருஷமும் 1000க்கு மேல உலமாக்கள் வெளியாகிறாங்க. இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம்கள் 25-30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் பேருக்கு தான் இந்த ஆயிரக்கணக்கான உலமாக்கள் குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ், ரசூல், மார்க்கம் எல்லாம் சேர்ந்து முழு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த யூரோப்பியன் 2 கோடி மக்கள் கலிமா இல்லாமல் இருக்கிறார். எங்க எங்கட நாட்டுல மட்டும் முழு உலகத்துல 600 கோடி இருக்கிறாங்க கலிமா இல்லாம. எங்கட நாட்டுல 2 கோடி மக்கள் கலிமா இல்லாம இருக்கிறாங்க. இந்த மக்களோட கலிமாவை பத்தி யோசனையே இல்லைங்க. இந்த மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் பிக்கவே இல்லைங்க. பக்திமாருக்கு கவலை இல்லை, உலமாக்கள் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். பொது சேவைகளில் ஈடுபடுறவங்க அதை பத்தி ஆனா பெரிய ஒரு கூட்டம் ஹிதாயத்துடைய தாகத்தில் இருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறார்கள். அவங்க அவ்வளவு நேற்று இரவு மாஷா அல்லாஹ் எங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஒரு கால் வந்தது. அதுல மனைவி பெற்றோர்த்தேன் பிள்ளைகள் எல்லாம் 4 பிள்ளை 3 பிள்ளைகள், கணவன் மனைவி. நேற்று அவங்க சொல்றாங்க இந்த கலிமா சொல்லுவோம். மாஷா அல்லாஹ் உடனே போயிட்டு அவங்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுத்தாங்க. மக்கள் விளக்கங்கள் எல்லாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வருவாங்க. இந்த 2 வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 25 பேர் கலிமா சொல்லிட்டாங்க. இது நாங்க ஊடூடா போயிட்டு தேடி சொல்லிக் கொடுக்க இல்லை. அல்லாஹ் உள்ளங்களை உதிக்க செய்வார். மக்கள் விளங்குறாங்க. அந்த நேற்று கலிமா இரவேல சொன்ன கலிமா இரவு நேரத்தில் பின்னால் 9-10 மணிக்கு அவங்க சொன்ன கருத்து என்ன, ஏன் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க கேட்டதுக்கு, நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறீங்க, நீங்க முஸ்லீம்கள் நிம்மதியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறோம், எல்லாமே நிம்மதி இல்லை. எங்களுக்கு இந்த கலிமாவை கொண்டு கிடைக்கிற நிம்மதி வேற எதிரையும் இல்லை. எங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை என்று சொல்லியிருக்காங்க. ஒரு காய்ச்சலை கூட உங்களோட பாவம் மன்னிக்கணும், உங்களோட காலில் ஒரு கல்லு முள்ளு குத்தினா பாவம் மன்னிக்கணும், உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா பாவம் மன்னிக்கணும். இதெல்லாம் எவ்வளவு ஆறுதல். அவங்களுக்கு அப்படி ஆறுதல் இருக்க யாரு சொன்னாங்க? அப்படி ஆறுதல் ஒருத்தர் சொல்ல யாரு அவங்க வணங்குற கடவுள் நான் கூலிக்காதேன் என்று சொல்லி இல்லை. யாரெல்லாம் மக்கள் வணங்கி செய்கிறாங்களோ அந்த கடவுள்கள் எந்த கடவுளாக சொல்லிக்கிறாங்க, நீங்க அமல்களுக்கு நீங்க இந்த அமலை செய்ய, இந்த அமலுக்கு நான் கூலிக்காரன் ஒரு கடவுள் சொல்லுது. ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், சொன்னாங்க இந்த அமலை செய்ய அல்லாஹ் கூலி தருவாங்க. அல்லாஹ் சொல்ல நீங்க இந்த அமலை செய்ய அசௌலி அஜிலி அவுஜாவி நோம்பு எனக்கு சொன்னா நோம்புக்கு நானே கூலி அல்லது நானே கூலி கொடுக்கிறேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த தலையங்கத்தில் நல்ல தெளிவு ஒன்று எங்களுக்கு தேவை. தெளிவு இல்லாம தடமாறி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பிக்கல் இல்லாமல் இருக்கிறோம். சரி, நான் சொல்லிக் வந்த விஷயம், இந்த உலகத்துல அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார், என்ன தவிர நான் இந்த இரவை தொடர்ச்சியாக இரவாக்கினால் இந்த பகலாக்க எந்த கடவுளாக இருக்கிறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனவே இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தை அல்லாஹ் தந்தார். இதை தயாரிப்புக்கு எங்களை ஆக்கிரத்தை தயாரிக்கிறது தந்த காலம் தான் இந்த காலம்.
அது எத்தனை வருஷமோ தெரியாது. இப்ப இந்த வருஷம் எங்களுக்கு வயசு இத்தனை, வார வருஷம் ஒரு வருஷம் கூட போகுது. அந்த வருஷத்துல எங்களை எத்தனை பேர் ஹயாத்தோட இருப்போம், எத்தனை பேர் மௌத்தா போகணும் தெரியும். அல்லாஹ் அந்த வயசுல அந்த பெரியார் சொல்றார், நாங்க ஒவ்வொரு புது நாள்களை கொண்டு சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு நாளும் போயிட்டு போயிட்டு எங்களோட மௌத்துடைய நாள் நெருங்குதுன்னு சொல்றார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த 50, 80, 30, 40 எத்தனை வருஷமோ தெரியாது, இந்த இதுதான் எங்களோட கேபிட்டல், எங்களோட முதல் இதுதான். இந்த முதலை வச்சுதான் நாங்க சம்பாதிக்க வேண்டியது. எனவே இந்த பொறுமதியான நேரத்தை காலத்தை நாங்க பொறுமதியான அமல்கள் செலவழிக்கிறோம். உலக அடிப்படையில நாங்க எல்லாம் யோசிக்கிறோம் தான், எந்த வியாபாரத்துல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் யோசிக்கிறது போல அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போறாங்க, கல்வி வியாபாரத்துக்கு அங்க போய் சில நேரம் மௌத்தாவிடுறாங்க, இந்த ஆளை கொண்டு கல்வி எடுத்துருக்காங்க. அவ்வளவு பயங்கரம். அந்த நாடுகளுக்கு மக்கள் போறாங்க. நாலு பணம் சம்பாதிக்க, அழிஞ்சு போற துனியாவை சம்பாதிக்க சாதாரணமா அதுக்கு நன்மை இருக்கு. அந்த சம்பளங்கள், அந்த பயணம், ஹலால சம்பாதிக்க போற பயணத்துக்கு நன்மை இருக்கு, அதுக்கு கூடி இருக்கு, நிறைய வந்திருக்கு. நான் சொல்ல வரேன், உலகத்துடைய அற்ப 4 பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனிதன் உயிர் கொடுக்க தயாராகிறான். அதுவே முடிவில்லாத நிரந்தரமான ஆகிரம், சொர்க்கம், எந்த கண்களும் கண்ணில்லாத, எந்த காதுகள் கேட்டில்லாத, எந்த மனத்திலும் உள்ள உருசலாடி இல்லாத அப்படியா கொண்ட சொர்க்கத்தை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்யணும். அதனால வேளாண் சகோதரர்களே, அமல்களே எங்களோட கடமையான அமல்களை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யும். அடிப்படையான அமல் தனிப்பட்ட முறையில செய்ய வேண்டியது செஞ்சே ஆகும். அது போக ஏனைய அமல்கள்ல பொதுவான அமைப்புல அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றா, அதுதான் தஅவத்தே இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அமல். இந்த அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அமலுக்கு கிடைக்கிற நன்மை வேற எந்த அமலுக்கும் கிடைக்காது. யாராவது கிடைக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா, நான் இப்ப சொல்றது குர்ஆன் ஹதீஸை வச்சு ஆதாரத்தோட எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. நானும் விருப்பம் அந்த அமலை செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு பெரிய ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ போறது இல்லை. நாங்க வாழ போறதே கொஞ்ச நாள், இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ளதான் நாலு நன்மையை தேடிக் கொள்ளணும். அப்ப அந்த நேரத்தை நாங்க செலவழிக்கணும். கூட நன்மை கிடைக்கிறாம, அதிகமான நன்மை கிடைக்கிறாம, அதுதான் அவருடைய அமல். அதனால்தான் குர்ஆன்ல وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ் கேட்கிறான் கேள்வி. அல்லாஹ் இவற்றை கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டு தானும் அமல் செஞ்சு கொண்டு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றாரே, இவரை விட சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் இருக்கு? யாருமே இல்லை, யாருமே. இந்த கேள்வியிலே பதில் இதுக்கு சொல்றது இஸ்திஃபாம் இன்காரி, கேள்வியிலே பதில். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல கேட்கிறார், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ذلكم خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறான், நான் உங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரட்டுமா? வியாபாரம். அந்த வியாபாரம் உங்களை நரக நெருப்பிலிருந்து, நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். அப்படி சொல்றாங்க. இது சல்லியோடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்ல, இது நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். அது என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த உடல், நேரம், காலம்
அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள், பணம், அம்வால், உங்களோட பணம், உங்களுக்கு அல்லாஹ் தந்த காசு, பணம், இந்த ரெண்டையும் நீங்க அல்லாஹ்வுடைய வழியில அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்காக செலவு. அல்லாஹ்வுக்குள்ள ஈமான் கொள்வோம், ஈமான் இல்லாம ஒரு அமலும் இல்லை. அதை செஞ்சு அடுத்து நம்மளோட உடல் பொருள் நேர காலங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்காக செலவு. இதுதான் உங்களுக்கு ஆக சிறந்த வியாபாரம். இதை விட சிறந்த வியாபாரமே இல்லை. நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா விளங்கிக்கோங்க. அல்லாஹ் நீங்க இந்த வேலையை செய்வீங்களா, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பார். மேலும் அவன் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த சொர்க்கத்துல சொர்க்கத்துல அழகான வீடுகளை அல்லாஹ் மாளிகைகள் அங்க தயாரித்திருக்கிறார். அந்த சொர்க்கத்துக்கு நீங்க போவீங்க என்று அல்லாஹ் சொல்லி விளங்கப்படும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எனவே முஸ்லீம்களால நான் உங்களுக்கு தெளிவா இந்த மின்பர்ல இருந்து சொல்றேன், நான் விளங்கினத சொல்றேன். நீங்க விரும்பினா இருக்குவோங்க, இல்லைன்னா கூட விருப்பம், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு உலகத்துல முஸ்லீம்கள் அடிபடுறதுக்கு காரணம், கேவலப்படுறதுக்கு காரணம், இன்றைக்கு முஸ்லீம்கள் உலகத்துல ஆக மேல உயர்ந்தவங்களா இருந்தவங்க, கண்ணியமா இருந்தவங்க, எல்லா அமைப்புலையும் மேலோங்கி இருந்த முஸ்லீம்கள் இன்னைக்கு கீழே வந்துட்டாங்க. தாழ்ந்த நிலைமையில, கேவலப்பட்ட நிலைமையில, அடி வாங்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறதுக்கு காரணம் முஸ்லீம்களால கட்டாயமா செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அமல், முக்கியமான ஒரு வேலை செய்யப்படாததுதான் காரணம். அது எந்த அமல்? தாவத்தை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நாம் நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இந்த ரசூலுல்லாஹ் உம்மத்து தான் கடைசி உம்மத். இதுக்கு பின்னால இன்னொரு ரசூல் வரப்போறது இல்லை, இன்னொரு உம்மத்து வரப்போறது இல்லை. அதெல்லாம் நீங்க விளங்கி வச்சுக்கணும். எனவே எங்களோட பொறுப்பு, இவ்வளவு நாளா ரசூல்மார் அனுப்பின அல்லாஹ், ரசூல்மார்க்க வேலை என்ன? ரசூல்மார் என்னத்துக்கு வந்தாங்க? அல்லாஹ் என்னத்துக்கு அவங்கள மனிதர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? அவங்களோட பொறுப்பு என்ன? அவங்களோட பொறுப்பு இரவு பகலாக அல்லாஹ் பத்தி மக்களுக்கு அல்லாஹ் என்ன? படைக்கிறவன் அல்லாஹ், பரிபாலிக்கிறவன் அல்லாஹ், பாதுகாக்கிறவன் அல்லாஹ், உணவளிக்கிறவன் அல்லாஹ், கண்ணியப்படுத்துறவன் அல்லாஹ், கேவலப்படுத்துறவன் அல்லாஹ். நீங்க எல்லாம் அல்லாஹ் கிட்டத்தான் திரும்பி போக இருக்கிறீங்க. ஆக்கிரம், சொர்க்கம், நரகம், இதைத்தான் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அல்லாஹ் உங்களை எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறானோ அவன் மட்டும்தான் வழங்கப்பட தகுதியானவன். இந்த சிலைகள், இந்த உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவும் வழங்கப்பட தகுதியானது இல்லை. மனிதர்களே, கூறு லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்போ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டியது. இதுதான் டியூட்டி ரசூலுல்லாஹ். அப்ப அந்த பொறுப்பான வேலையை செஞ்ச ரசூல்மார்கள கடைசி ரசூல் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட முடிச்சு. அப்ப அவங்களோட ஏன் முடிச்சா? அவங்களுக்கு பின்னால காபிர்கள் உலகத்துல இல்லைன்னா ரசூலுக்கு வர தேவையில்லை. சரி, முடிச்சது சரி. ஆனா இன்றைக்கு உலகத்துல 600 கோடி மக்கள் காபிர்கள் களிமா இல்லாம இருக்காங்க. காபிர்கள் சொல்ல களிமா இல்லாம இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்றது யார்? நாங்க நீங்களும் தொழுது கொண்டும் குர்ஆன் ஓதும் செஞ்சு கொண்டும் தக்வாவோட துஆவோட இருந்தா போதுமா? அதை மட்டும் செஞ்சு கொண்டிருந்தா இவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத் கிடைக்குமா? இவங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது யார்? இவங்களுக்கு குர்ஆன் எடுத்து சொல்றது யார்? இவங்களுக்கு நபி எடுத்து சொல்றது யார்? இந்த சிலைகளையும், மிருகங்களையும், மனிதர்களையும், சூரியனையும், நெருப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்கு இது இதால வழங்கப்பட தகுதியானது. உங்களை படைத்தவன் தான் வழங்கப்பட தகுதியானவன். அவன் அல்லாஹ். அவனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். நான் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தேன். நான் தான் இந்த பூமியிலிருந்து உணவுகளை உற்பத்தி செய்து தந்தேன். நான் தான் உங்களுக்கு உண்ண தந்தேன். நான் தான் அதை வெப்பமாக்கினேன். நான் தான் அதை இந்திரியமாக்கினேன். நான் தான் காய்ச்சலை வைத்த தங்க வச்சேன். நான் தான் அதை விட்ட கட்டி ஆக்கினேன். நான் தான் அதை தலை கட்டி ஆக்கினேன். நான் தான் அதை எலும்புகளாக மாற்றினேன். நான் தான் அந்த உடலுக்கு உயிரை கொடுத்தேன். நான் தான் உங்களை காய்ச்சலை வைத்து வெளியே தள்ளிவிட்டேன். நான் தான் உங்களுக்கு சகலதை செய்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எல்லாத்தையும் ஓதி காட்ட போனா அக்கறாவே இல்லை. ஜும்மாவுடைய நாள் குர்ஆன்ல சொல்றார்.
وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ. சூரத்துல் முஃமினூன்ல வரக்கூடிய ஆயத்தை பாருங்க, தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்க. போன பாக்கிறத போன ஒரு சைட்ல வச்சுட்டு குர்ஆன் எடுங்க, தர்ஜுமாக்களை பாருங்க. ரப்ப என்னோட பேசுறான், ஏங்க ரப்ப எனக்கு தேவையான புத்திமதியை சொல்றான், ஏங்க பொறுப்புகளை சொல்றான், நான் செய்ய வேண்டிய வேலையை சொல்றான். அது நம்ம படிங்க. நாங்க நீங்க அதுக்கு டைம் ஒதுக்கணும், இல்மு படிக்கணும், குர்ஆனை விளங்கணும், ஹதீஸ்ல விளங்கணும், ஏங்க பொறுப்புகளை விளங்கணும். அப்ப இந்த ரப்பத்தான் இந்த மக்களுக்கு அறிமுகப்படும். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு எல்லாரும் சொன்னா இந்த வேலை செய்யலையா? சஹாபாக்களும் அப்படி சொல்லியிருந்தா, ரசூலுல்லாஹ் மௌத்தோட அவங்களும் வேலை போது ரசூலுல்லாஹ் மௌத்து தான் இருக்காங்க, நாம செய்ய தேவை இருந்திருந்தா நாங்க பள்ளியில இருந்திருப்போம். வேற தான் இது பயானால மழையதான் கேட்கொண்டு இருந்திருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க. அந்த சஹாபாக்கள் முழு உலகம் போனாங்க மேலாக. அவங்களுக்கு தெரியவா மதீனால மௌத்தாவது பெரிய பாக்கியம். நபி சொன்னாங்க, யாருக்கு மதீனால மௌத்தா வேணுமோ அவர் மதீனாலே மௌத்தாகட்டும். ஏனென்றா மதீனால மௌத்தாவினவருக்கு கியாமத்துடைய நாளையில நான் ஷஃபாஅத் செய்வேன் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய சிறப்பு. ஆனா சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும், நாங்க மதீனால மௌத்தாவதை விட அல்லாஹ்வுடைய பாதையில போய் மௌத்தாவுவது அதை விட சிறப்பு. அதனாலதான் சஹாபாக்கள் உலகத்துல 1,00,000க்கு மேற்பட்டவங்க ஒரு உலகத்தை அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பம் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு செஞ்சாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் தீன், அல்லாஹ்வுடைய கலிமாவை இந்த உலகத்துல மேலும் செய்யும். அதனாலதான் நாங்க எல்லாம் முஸ்லீம்கள். ஸ்ரீலங்காவுக்கும் மதீனாவுக்கும் எவ்வளவு தூரம். அந்த காலத்துல வாகன வசதிகள் ஏற்பாடுகள் எத்தனையோ மாசங்கள் போகும், வாரம் போறேட்டா. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அந்த அமானிதம் எங்கள கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்க எங்கள வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதனால அடிபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அமானிதம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும். இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வாரவங்களை கவனிக்கிறதே இல்லை. அவங்க எல்லாம் நினைக்கிறது வந்தா வருத்தானே பெரிய பாவம் அப்படின்னு நினைக்கிறது. ஏனென்றால் நானும் நீங்களும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் தான். உங்களோட உம்மட 3வது 4வது தாய் அல்லது தகப்பன் இருந்தால் அவர் சோமவதியா இருப்பார், அல்லது அவர் வேற ஏதாவது ஒரு சந்திராவதியா இருப்பார் தாய். அப்படிதான் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே. நான் ஸ்ரீலங்கா முழு உலகத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். எங்களோட 4வது 5வது தலைமுறை எடுத்தா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். நாங்க பெருமையா முஸ்லீம்கள் பரம்பரை முஸ்லீம் என்றோம். எல்லாம் வந்தவங்க, எல்லாம் வந்தவங்க. அபூபக்கருடைய பரம்பரையில நான் சொல்றதா இருந்தா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்தோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கண்ணியமான நபியை ஏற்றுக்கொண்டோம். அதனால எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம். இப்ப வாரா டெய்லி வந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் வாரா. இந்த மாற மக்களை எங்களை எல்லோருடைய கடமை அவங்களை அரவணைக்கணும், அவங்கள ஆதரிக்கணும், அவங்களை எங்களை சகோதரர்களாக சேர்த்துக் கொள்ளணும், அவங்களுக்கு கட்டாயமா மாற்றக்கூடிய அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு எங்களால் ஏழுமான எல்லா வகையான உதவிகளையும் செய்யணும். இஸ்லாம் அதனால தான் ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். எனவே ஜக்காத் கொடுக்கப்படக்கூடிய 8 கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து கொண்டிருக்கிறோம், வர இருக்கிறோம், வர விரும்புகிறாங்க உள்ளத்தால. அவருக்கும் ஜக்காத் கொடுக்கிறேன். இந்த கலிமா சொல்ல இல்லை, ஆனா உள்ளத்தால விரும்புறாங்க இஸ்லாத்துக்கு வர. அவருக்கும் ஜக்காத் கொடுக்கிறேன். வாழ்க்கை உணவு என்றதாவது அப்ப எங்களோட ஊருக்கு ஒரு கூட்டு ஜக்காத்தா இருந்தா அதுக்கே ஒரு பகுதியை ஒதுக்கணும், ஒதுக்கி அவங்களோட விஷயத்தை கவனிக்கும். இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் எல்லா பகுதியிலையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமலே இவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாம எங்களுடைய ஏரியாலையும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தேடி பார்த்தா தான் விளந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்கள ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு கொண்டு வந்தாதான் அவங்க ஒரு முஸ்லிமா வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அவங்க இருக்கிற இடத்திலே இருந்தா அந்த ஊரால அவங்கள கோழிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அடுத்தது அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இல்லை, அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு மதரசா இல்லை, அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தை படிக்கணும் சந்தர்ப்ப சூழல் இல்லை. அப்ப அதுக்குள்ள
ஏற்பாடு செய்வது யார்கிட்ட பொறுப்பு? இந்த கஷ்டமா இந்த உலமாக்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அவனோட சூழலை மாற்றும். நபியுடைய காலத்தை இஸ்லாத்துக்கு வாங்க அவ்வளவு பேர் மதீனா வந்து ஆகும். தீன படிக்கணும். 20 நாள் தங்க வச்சு படிச்சு கொடுப்பாங்க. பெண்களுக்கு பெண்கள் படிச்சு கொடுப்பாங்க. ஆண்கள் மஸ்ஜித்ல படிப்பாங்க. எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். நபி போக்குல வரக்குல சந்திக்கிறவங்க எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை சொல்லிக்கிறாங்க. ரசூல்லா மதீனால மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் எந்த வழி சுருக்கமான மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு வழி சாதனை எல்லாம் சொல்றாங்க. ஒரு வழி ஒன்று இருக்கு, ஷார்ட் கட் ஒன்று, அந்த வழியால போவேணும். ஆனா அந்த வழியில அதாவது கொள்ளைக்காரர்கள் இருக்கிறாங்க, கொள்ள அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்க அந்த வழியால கூட்டிட்டு போங்க. அந்த வழியால போனாங்க. 2 பேர் ரசூல்லா சந்திச்சாங்க. கேட்டாங்க, நீங்க 2 பேர் யார்? அவங்க சொன்னாங்க, நாங்க தான் மகானா கேவலப்பட்ட 2 பேர். எங்களோட தொழில் எங்களோட வேலை வருமானம் இந்த வழியால போனவார்கள் அச்சு பரிசு. உடனே ரசூல்லா சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க ஷஹாதா கலிமா சொல்லுங்க. தாவம் கொடுத்தாங்க. அவங்க கலிமா சொன்னாங்க. அது போல சொன்னாங்க, நீங்க இன்றைக்கு இந்தியில நீங்க 2 பேர் கேவலமான 2 பேர் இல்ல, இந்தியில நீங்க 2 பேர் கண்ணியமான 2 பேர், முக்கிரமான் பலக்குமா முக்கிரமான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க 2 பேர் மதீனாவுக்கு வாங்க என்று சொன்னாங்க. இன்னொரு தடவை ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிறாங்க. சஹாபி ரசூலுல்லாஹ் ஒரு மனிதரை கண்டாங்க. அல்லது இல்லா ஹை, அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அவர் என்ன கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டாங்க, எங்க போறீங்க? அவர் சொன்னா, வீட்டுக்கு போறேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரட்டுமா? என்ன என்ன என்று கேட்டார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஷஹாதா சொல்லுங்க, கலிமா சொல்லுங்க. அவன் கேட்டார், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களை ஏற்றுக்கொண்டு என்ன சாட்சி என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் காட்சி சொன்னாங்க, இந்த மரம் அவருக்கு காட்சி சொல்லும். பக்கத்தில் ஒரு மரத்தை காட்சி சொன்னார். அந்த மரத்தை வர சொன்னார். அந்த மரம் இதெல்லாம் கட்டு கதைகள் அல்ல, நடந்த சம்பவங்கள். அந்த மரம் அப்படியே கிளம்பி வேரோட கலந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் கலிமா சொல்றது. நாங்க 3 தடவை மரம் கலிமா சொன்னது. அதுக்கு பின்னால் அந்த மரம் அதிலே எடுத்து போனது. இந்த காட்டு அரபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், நான் எங்க கூட்டத்துக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுவேன், வந்தா எல்லாமே அழைச்சி கொண்டு ஒழுங்கிட்ட வருவேன், அவங்க வரையில நான் மட்டுமாக உரையோட வருவேன். ரொம்ப போக்கல வரப்பல கல்யாணத்துல சந்திக்கிற இடத்துல கலந்துறவங்களோட எல்லாத்தையும் தாவத்தும் செய்யலாம். நாங்க பயணித்து கொண்டிருக்கிறோம். நாங்க எவ்வளவு இந்த அந்நிய மக்களோட பழகுறோம், எவ்வளவு இந்த மக்கள் சகோதரர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். நாங்க அவங்களுக்கு பிரச்சனை பேர் நாங்க அல்லாஹ் பற்றி அவங்களோட பேசியிருக்கிறோம். எங்களுக்கு அவங்கள வற்புறுத்தி இஸ்லாத்தில் இருக்கிறேன், வற்புறுத்தி. ஆனா அவங்களோட ரப்ப அவங்களுக்கு சொல்லணும், அவன் ரப்பையா அல்லாஹ், எங்க ரப்ப அல்லாஹ், அவனோட ரப்பும் அல்லாஹ். அவனுக்கு வேறொரு ரப்பா இருந்தா சொல்ல தெரியும். அவனை படைச்சவன் வேறொருத்தர் ரப்பு தானே படைச்சான். அந்த அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொன்னான். எங்களை கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களை நல்லா செய்யும். மக்களோட உள்ளத்தை வெண்டு போடுற மாதிரி நல்ல அகலாமோட நல்ல தன்மையோட பலரும். பொதுவாக எங்களை குருநாயகரை பகுதியை பொறுத்தவரையில முஸ்லீம்களுக்கு மாஷால்லா, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நல்ல பலகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நல்ல மக்கள், நல்ல மக்கள். அந்த காலத்து அரசர்கள் வாழ்ந்த பகுதிகள் நிறைய ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் இருக்கிறார், டெய்லி வந்து கொண்டும் இருக்கிறார். எங்களோட கவனத்தை வந்து கூட்ட வேண்டும், எங்களோட கவலையை போய் கூட்ட வேண்டும், எங்களோட முயற்சிகளை போய் கூட்ட வேண்டும். எங்களோட ஆட்களுக்கு பயான் பண்ணி பண்ணி பயான் குளிர்ச்சி எங்களார்கள். நான் நினைக்கிறது தெரிஞ்சா அந்த நேரத்தில் 2 பேரை இருப்பாட்டி கலிமா சொல்லாதவருக்கு அல்லாஹ் வைக்கப்படுத்தினான். அல்லாஹ் நிஜாயத்தை நாடிக்க கலிமா சொல்லிடுவான். தேவையோடு இருக்கிறார், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். கொண்டாட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்கு பத்தியில நிம்மதி இல்லை. இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த கலிமாற்றால் நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாற்றம். அதனால மேலாக சொல்ல பெரியோரு தேவை கொஞ்சம் கவலைப்படுங்க, உள்ளத்தை எடுங்க. இந்த வந்த மக்கள் அரவணைங்க, உங்களோட ஊர்கள்ல நாட்டில் வந்த மக்கள் அரவணைங்க, ஆதரிங்க. அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க. உங்களோட காணிகள் ஒரு துண்டை கொடுங்க. ஒரு குடும்பத்தை கவனிச்சாவே போதும், பெரிய மக்கத்தை பார்க்கிறேன். நான் ஒரு இஸ்லாத்தை வந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன். நான் அவங்களோட விஷயத்தை கவனிக்கிறேன். உங்களோட சக்காத் தள்ளியே அவங்களுக்கு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்துக்கு வழியை காட்டி கொடுங்க.
யார்கிட்ட பிச்சை வாங்க வைக்காதீங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்க பிச்சை வாங்குறாங்க. எவ்வளவு கேவலம், எங்களுக்கு கேவலம். பரிசுத்த ரப்பை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் பிச்சை வாங்குற நிலைமைக்கு நாங்க அவங்களை வச்சிருக்கிறோம். எவ்வளவு கவலையான விஷயம். நாங்க இவங்களை நல்லா கவனிச்சு இவங்களை மார்க்கத்தை படிச்சு கொடுத்து இவங்க ஒரு 4 பணம் ஹலால சம்பாதிச்சு பல நிமிர்ந்து வாழக்கூடியவங்களா இருந்தா இவங்கள குடும்பத்தில் உள்ளவங்க இவங்களை பார்த்து அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு போனா நல்லவே எல்லாம் ஆசை. அப்படி எவ்வளவு பேர் வந்து வந்தவங்களை கவனிக்கிறவே இல்லை. அதால இதாயத்து கிடையாது. எங்களோட பணங்கள் செலவழிக்கப்படணும் 4 பேர்த்த இதாயத்து. எங்களை நான் நல்லா சம்பாதிச்சு 4 பேர்த்த இதாயத்துக்கு இந்த பணத்தை காரணமாக்க முடியும்னா நல்ல சந்தர்ப்பம் வந்து இருக்கிறார். அதிகமா இந்த மனதில் சிந்தனம் பேசக்கூடியவங்க நல்ல சம்பாதிக்கிறது தான் இந்த மக்களோட பலகி. அது மாதிரி ரொம்ப பற்றியாது. இந்த வியாபாரம் பணத்தோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் நடக்குது. அல்லாஹ் சொல்ற வியாபாரம், அல்லாஹ் சொல்லக்கூடிய வியாபாரம் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைப்பதுதான். எனவே கொஞ்சம் யோசிங்க, பிக்கர் பண்ணுங்க, கவலைப்படுங்க. எங்களோட முஸ்லீம்கள் அவங்க இஸ்லாத்தை பாதுகாக்கவும் உழைப்பு நடக்கும். முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் இருந்தால் தான் இஸ்லாத்துக்கு ஆர்வம் இருவரை பார்த்து இன்னும் தீனம் அளிப்பாங்க. இல்லாட்டி குறித்த ஆட்கள் வந்து எங்களவர்கள் ஈமான் இஸ்லாம் மார்க்கம் ஒழுங்கான அமைப்பு இல்லை அவர்கள் நிர்வகித்து அதனால எங்களவர்களுக்கு இதில் வர வேண்டும். இன்னும் பெரிய ஒரு குற்றவியலில் நான் அவர்களுக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான காலம், இதுல எவ்வளவு காலம் இஞ்சிருக்கிறோ அந்த காலங்களை அல்லாஹ் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை கழித்து அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் செய்வானாக.